ஹலோ எவ்ரி ஒன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ நம்ம எப்போவுமே நிறைய மினிமலிசம் பற்றி பேசுகிறோம். பட் மினிமலிசம் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னால் சில முக்கியமான டிப்ஸ் இருக்குது. அதில் என்னன்னா, நம்ம எல்லாருமே நேச்சர் என்ஜாய் பண்ண நல்லா கற்றுக்கணும், டெவலப் பண்ணிக்கணும். ஸோ நேச்சருங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறது. இந்த நேச்சரில் நம்ம வீட்டில் இருக்கிறதா இந்த பாம் ட்ரீ பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள் எவ்வளோ தேனி உட்காந்துருக்கு. அந்த பூக்களுக்கு உட்காந்து அந்த தேனி இந்த போலனெல்லாம் எடுத்து ஹனி எல்லாம் எடுத்து பண்ணுறது. இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் நிறைய நம்ம மிஸ் பண்ணிடுவோம், பார்த்துருக்கவே மாட்டோம். இங்கே வர டூரிஸ்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா, குழந்தைகளை கூட்டிகிட்டு வருவான். அப்புறம் வாக்கிங் போகிறது அந்த குழந்தைகளுக்கு ஆச்சரியமாக பார்ப்பா, இப்படி தான் ரைஸ் விளையிறதா, இதுதான் ரைஸ் தோட்டமா, இப்படி தான் நெல்லெல்லாம் விளைஞ்சி வருமா அப்படின்னு ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறா. ஒரு 15-16 வயசு ஆகிருக்கும். ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பா. இதுக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, இனிமேல் நெக்ஸ்ட் ஹாலிடே ட்ரிப் போகிறத ஏதாவது கிராமத்துக்கு கூட்டின்னு போய் அங்கே தங்கி இந்த கிராமத்தில் எப்படி எல்லாம் விளையிறது, எப்படி க்ரோ பண்ணுறா, எப்படி சிரமப்பட்டு எல்லாத்தையும் க்ரோ பண்ணுறாங்கிறத உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த அவேர்னஸ் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்தால் அவளுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது, எப்படி எல்லாம் சிரமப்பட்டு வருது, டேபிளுக்கு வரதுக்கு முன்னால் எவ்வளோ சிரமம் இருக்குங்கிறது புரியும். இந்த நேச்சர் என்ஜாய் பண்ணுறது ஒரு முக்கியமான இது. நம்ம ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும், மென்டல் ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி தோட்டம்லாம் எங்களுக்கு இல்லை, நாங்கள்லாம் ரொம்ப கிராம்ப்டு 14 ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோன்னா, கீழே இறங்கி போய் ஏதாவது பார்க்லேயோ தோட்டத்துலேயோ இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் பார்த்து உட்காந்து ஒப்சர்வ் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுறது ஒரு என்னோட ஒரு ஷேரிங். ஸோ இந்த பாம் ட்ரீயை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ நன்னா வந்திருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம நேச்சரை என்ஜாய் பண்ணுறத நம்ம மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம். ஸோ இதை என்ஜாய் பண்ணிவிட்டு இதை என்ஜாய் பண்ணுற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் மேலே நம்ம மைண்டு போகாது ஜாஸ்தி. இந்த அன்னெசரி மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் வாங்கி சேர்த்து வச்சு நம்ம மினிமலிசம் கான்செப்டை டெவலப் பண்ணாக்கி இருக்கிறது நிறைய மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் சேர்கிறதுனால தான், அன்னெசரி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ என்ஜாய் நேச்சர், இது ஒரு முக்கியமான குறிப்பு. நேச்சர் என்ஜாய் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்வாயன்மெண்ட்டை சேவ் பண்ணோங்கிற கான்செப்டும் வரும். நிறைய நம்ம வாங்குகிற சாமானை பிளாஸ்டிக் பொருளாகட்டும், க்ளோத்ஸ் ஆகட்டும், க்ளோத்ஸு நிறைய வாங்கி சரியா இல்லை, ஃபேஷன் போயிடுத்து, கலர் சரியில்லை, வாங்கினேன். என்னவோ என் ஃப்ரெண்டு கூட போனேன், ஃப்ரெண்டு வாங்கினா நானும் வாங்கினேன். ஆனால் எனக்கு போட்டுண்டப்புறம் பிடிக்கல. கடையில் பார்த்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது, போட்டுண்டப்புறம் பிடிக்கவே இல்லை. நான் 2 தரம் போட்டுண்டாச்சு, 3ஆம் தரம் எப்படி அதையே போட்டுக்கிறது ஒதுக்கி வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய க்ளோத்ஸ் வேண்டாதிக்கு நம்ம போட்டுடுறோம். போட்ட உடனே நம்ம அதை எடுத்துன்னு போயாச்சுங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அவள் எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறான்னா, நிறைய யூஸ் பண்ண முடியாது அவளுக்கு. சிலது தான் ரீசைக்கிள் பண்ண முடியும், ரீயூஸ் பண்ண முடியும். நிறைய ரீயூஸ் பண்ண முடியாது, ரீசைக்கிள் பண்ண முடியாதுங்கிறத அந்த க்ளோத்ஸு பாலியஸ்டர் கலந்துருக்கும், ஆர்டிஃபிஷியல் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் லேண்ட்ஃபில்க்கு போகும். லேண்ட்ஃபில்க்கு போனால் என்ன ஆகும், பொல்யூட் பண்ணும். இல்லைன்னா கடலோரம் இருந்ததுன்னா கடலில் தள்ளி விட்டுடுவா எல்லாத்தையும். அதெல்லாம் பொல்யூட் பண்ணி திருப்பி நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கே தான் அந்த பொல்யூஷன் வரும். நம்மளே தான் அந்த பொல்யூஷனையும் இது பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி நேச்சர் என்வாயன்மெண்ட் சேவ் பண்ணுறது, அவேர்னஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நம்ம நேச்சர் என்வாயன்மெண்ட் பார்த்தோம். வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா நமக்கு நிறைய இந்த கிச்சனில் சாமான் சேர்ந்து போகுது. அது ஏன்னா நிறைய ஆர்கனைசர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆஃப்டர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர்கனைசர்ஸ் இப்படி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலான்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கனைசர்ஸ் காட்டுறா. ஆக்சுவலி அவ்வளோ ஆர்கனைசர்ஸ் அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஆர்கனைசர்ஸை வாங்கினேன்னா அதிலெல்லாம் சாமான் அடுக்கிறதுக்கு எவ்வளோ சாமானை சேர்த்துக்கணும்.
ஸோ ஏதோ அந்த ஸ்பூன்ஸு அப்புறம் இந்த கரண்டி இதெல்லாம் வந்து சிங்கிள் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கு தான் 2 ஆர்கனைசர்ஸ் வேணுமே தவிர நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கனைசர்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஜாஸ்தி கிளட்டர் சேர்த்துட்டேன்னா நீட்டாக வச்சுட்டாலும் ஜாஸ்தி இருந்தால் அது வந்து இட் கோஸ் எகெயின்ஸ்ட் மினிமலிசம். ஸோ நீட்டாக க்ளீனாக தான் இருக்குது, எல்லாம் ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது. எங்கிட்ட நிறைய சாமான் இருக்குது, ஆனால் ஆர்கனைஸ்டாக இருக்குது, நீட்டாக க்ளீனாக இருக்குது. இட்ஸ் நாட் தி சொல்யூஷன். நல்ல குவாலிட்டியாக கொஞ்சம் குவாலிட்டி நன்னா வாங்கி குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கிறது தான் மினிமலிசம். ஸோ ஓவர் கன்சியூமரிசம், தட் இஸ் நிறைய வாங்கிட்டே இருக்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து வாங்கிட்டே இருந்து கலெக்ட் பண்ணி நீட்டாக வச்சுருந்தா இட் கோஸ் எகெயின்ஸ்ட் மினிமலிசம் கான்செப்ட். ஸோ இப்போ என்னோட கிச்சனில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஒரு 3 feet by 4 feet கபர்டு. ஸோ இந்த கபர்டில் வந்து என்னோட எல்லா ப்ரொவிஷன்ஸும் இதில் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தேன்னா இப்போ நிலக்கடலை பீனட்ஸ் எடுத்தேன்னா ஒரு டப்பா பீனட்ஸ். இந்த பீனட்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். பீனட்லேருந்து வந்து கடலை உருண்டை ப்ரிப்பேர் பண்ணலாம், சிக்கி ப்ரிப்பேர் பண்ணலாம், கடலை பொடி ப்ரிப்பேர் பண்ணலாம், நிலக்கடலை வறுத்து சாப்பிட்லாம், பாயில் பண்ணி அதில் மசாலா ஆட் பண்ணி சாப்பிட்லாம் ஸ்நாக் ஐட்டமாக. இல்லைன்னா குழம்புக்கு தாளித்து கொட்டலாம். கடலை வந்து மிக்சரில் போடலாம், ஸ்நாக்ஸில் போடலாம், ஸ்வீட் பண்ணலாம். ஒரு 12 வெரைட்டி ஈஸியாக ஒரு கடலையிலேருந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு கடலை வாங்கி வச்சுட்டேன்னா நீங்கள் ஒரு 3-4 வெரைட்டி ஒரு மாதம் பண்ணினா கூட அடுத்த மாதத்துக்கு ஒரு 3-4 வெரைட்டி பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நிறைய கடலை சிக்கி, கடலை உருண்டை, கடலை இது வறுத்த கடலை, வறுக்காத்த கடலை, பிளெயின் கடலை எல்லாம் வாங்கி வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைமே இல்லை மாமி, நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம், வேலையில் இருக்கோன்னா ஏதாவது ஒரு வீக்கெண்ட் ஒரு 2 ஐட்டம் பண்ணி வச்சுருந்தா கூட நல்லா ஆசையாக விரும்பி சாப்பிடுவா. அண்ட் வீட்டில் பண்ணது வந்து எனி டைம் மோர் அட்வான்டேஜஸ் தென் பையிங் அவுட் சைட். அதுக்காக வெளியிலேயே வாங்கப்படாது, ஒன்றுமே வாங்கப்படாதுன்னு இல்லை. ரெடி டு ஈட் ஐட்டம்ஸ் ஏதோ ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். பட் மேக்ஸிமம் இதுலேருந்து பண்ணுறது தான் நல்லது. அதே மாதிரி நீங்கள் இப்போ எடுத்துட்டேன்னா இந்த கடலைப்பருப்பில் வந்து போலி பண்ணலாம், மிக்சருக்கு வந்து அரைச்சி இது பண்ணி பண்ணலாம் கடலை மாவில். ஸோ இந்த ஒரு கடலைப்பருப்பு டப்பாலேருந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் ஸ்கோப் இருக்குது பண்ணுறதுக்கு. ஒரு ஐட்டம்லேருந்து நிறைய ஸ்கோப் ஃபார் மெனி ஐட்டம்ஸ் டு பி ப்ரிப்பேர்டு. அப்படி இருக்கிறத நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு நம்ம தயாரிக்கிறது நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி இந்த ஹோல் ஷெல்ஃபில் இருக்கிறது வந்து எனக்கு நிறைய கெஸ்ட்டும் வருவா, பட் எனக்கு வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியாது. இப்போன்னு இல்லை, ஈவன் முன்ன ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறதையும் இந்த மாதிரி மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. அதனால நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மினிமலிசம் ஃபாலோ பண்ணணும் டிசிஷன் எடுத்தாச்சுன்னா ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, மினிமலிசம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னால் டீக்ளட்டர் பண்ணிடுங்க. எதுக்கு வந்து சூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஐட்டம் வந்து ஒரு பர்பஸும் இல்லை, இதுக்கு ஒரு யூஸும் இல்லை, ஆனால் சும்மா வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஐட்டம் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷம் கொடுக்கல, ஆனால் வாங்கிட்டேன் இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஐட்டம்ஸை அது இனிமேல் வேண்டான்னு வச்சுட்டு டிசைட் பண்ணி டீக்ளட்டர் பண்ணிவிட்டு அப்புறம் மினிமலிசம் ஜேர்னி ஆரம்பிங்க. அந்த கிளட்டரோடையே நீங்கள் மினிமலிசம் ஆரம்பித்தா உங்களுக்கு எப்போவுமே இந்த பேக்ரவுண்டில் வந்து இதெல்லாம் இருக்கேன்னு தோணிகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வேண்டி தான் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு மினிமலிசம் ஆரம்பிக்கணும். அண்ட் ஒன்ஸ் மினிமலிசம் நீங்கள் ஆரம்பித்தாச்சுன்னா எவ்ரி டைம் நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னால் ஒரு 5 minutes யோசிங்க, வேணுமா வேண்டாமா. அப்புறம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் வந்து பார்த்து எது வேண்டாமோ அது வேண்டான்னு வச்சுருங்கோ, எது வாங்கலாம் ஒரு பர்பஸ் இருக்கோ அதை மாத்திரம் வாங்குங்கோ. ஈவன் ஒரு 20 minutes டைம் கொடுத்துக்கலாம் ஃபைனல் பர்ச்சேஸ்க்கு முன்னால். இல்லைன்னா ஒரு 2 நாள் விட்டுடுங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு. அந்த 2 நாளில் உங்களோட சைக்கலாஜிக்கலாக உங்களோட இது நீட் கம்மி ஆயிடுத்துன்னா வாங்காதிக்கு இருக்கலாம். ஸோ மினிமலிசமில் என்னென்னா குவாலிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு இது. குவான்டிட்டி வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஸோ நம்ம வந்து குட் குவாலிட்டியாக ஒரு டைம் பர்ச்சேஸாக வாங்கி வச்சுருந்தா
அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும் தவிர அதை மாற்றிகிட்டே இருக்கணுங்கிற இதுவே வராது நமக்கு. ஸோ என்னோடய ஷேரிங் தான் இதெல்லாம். யார் யாருக்கு அப்ளிகபிள் ஆகுமோ எடுத்துக்கலாம். அண்ட் நாங்கள் வந்து இந்த சோஃபா செட்டை வந்து 36 வருஷம் ஆச்சு வாங்கி. ஸோ இது வந்து பியூர் ரோஸ்வுட். ஸோ அப்போது வந்து வாங்கினப்போ மேபி 15,000 ருபீஸ் கொடுத்தோம் 36 வருஷத்துக்கு முன்னால். பட் நல்ல குவாலிட்டி. இந்த சீட்டிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். இந்த பேக் ரெஸ்ட் வந்து நல்லா சாஞ்சுக்கலாம். அண்டு ஃப்ரண்ட் சீட்டிங் வந்து நல்ல தாராளமாக இருக்கும். நல்லா உட்காந்துக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம். கெஸ்டெல்லாம் வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணி உட்காருவா இதில். அப்படி இருக்கிற சோஃபா செட்டு வந்து கொஞ்சம் பழங்காலத்து டைப்பாக இருந்ததுனால மாற்றலாங்கிற இதுவே வரல எனக்கு. ஸோ நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டி. இப்போது விலை பார்த்தா 1 lakh மேலே இருக்கும். ஸோ இதையே வச்சுக்கலான்னுட்டு இதையே மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் கோகோனட் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஒரு பாலிஷ் மாதிரி போட்டால் அந்த ரோஸ்வுட்டும் மெயின்டைன் ஆகும். அப்போல்ஸ்டே வந்து ஒன்ஸ் இன் 7 years மாற்றிடுவோம். பிகாஸ் அது வந்து ஸ்டிச்ட் இன் அப்போல்ஸ்ட்ரி, அதை சேஞ்ச் பண்ணி வாஷ் பண்ண முடியாது. ஸோ அதை மாத்திரம் ஒரு ஒன்ஸ் இன் 6 years மாற்றிடுவோம் அதை. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி கொஞ்சம் யோசித்து வாங்கினேன்னா நல்ல குவாலிட்டி ஐட்டம்ஸ் வீட்டில் க்ளீனாக இருந்ததுன்னா அதுவே சந்தோஷமாக இருக்கும். குவான்டிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் இன் மினிமலிசம். ஸோ ஹோம் குக்ட் ஃபுட்னாலே ஒரு நல்ல வீட்டுக்கே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ சமைக்கிறத வந்து நமக்கு என்ன அட்வான்டேஜ்னால் ஹோம் குக்ட் ஃபுட்டில் நம்ம என்ன போட்டிருக்கோம், எத்தனை போட்டிருக்கோம், அதனால நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அண்ட் வேஸ்டேஜ் இருக்காது. பிகாஸ் நமக்கு வந்து எத்தனை வேணுமோ அத்தனை பண்ணிப்போம், ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி பண்ணிப்போம். அண்ட் நம்ம டேஸ்ட்டுக்கு கஸ்டமைஸ்டாக பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது ஹோம் குக் ஃபுட்டில். அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் இது குக்கிங் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்டு குக்கிங் வந்து நம்மளே பண்ணிக்கிறத நமக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வரும். அந்த இண்டிபெண்டன்ஸில் நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். ஏன்னா நம்ம வந்து என்ன சாப்பிட்றோமோ அதை நம்மளே பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்குமே அபவ் சே 12, 13 அந்த ஏஜ் குரூப்லேருந்து நம்ம லாஸ்ட் இயர்ஸ் வரைக்கும் நம்மளே பண்ணிட்டா ஒரு ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அது ஏன் வருதுன்னா அந்த இண்டிபெண்டன்ஸ்னால. ஸோ நம்ம கையில் இருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது வந்து நேச்சுரல். ஸோ இது ஒன்றும் தியரி டிபேட்டிங் எல்லாம் கிடையாது. இது ஒரு நேச்சுரல் ஃபீலிங் தான். அதனால் எல்லாருமே ஹோம் குக்ட் ஃபுட் வந்து ப்ராபகேட் பண்ணது எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம். எப்போவாது வாங்கிக்கலாம், எப்போவாது ஹோட்டலுக்கு போகலாம், தப்பே கிடையாது. பட் டெய்லி ரொட்டீனில் நம்ம ஹோம் குக்ட் ஃபுட் வந்து பெஸ்ட். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் லஞ்ச் வந்து மோர் குழம்பு, சுட சுட சாதம், ஒரு பன்னீர் வீட்டிலேயே தயார் பண்ண பன்னீர், கேரட்டு தக்காளி எல்லாம் போட்டு ஒரு சாலட், பீன்ஸ் வந்து தேங்காய் போட்டது, இது வந்து தொண்டைக்காய் ஃப்ரை பண்ணது, பருப்பு, நெய், அப்பளம், தயிர் அண்ட் ஃப்ரூட் வந்து மஸ்க் மெலன், தர்பூஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி மீல் ப்ரிப்பேர் பண்ணது வந்து ஒரு 1/2 an hour தான் ஆகும். நமக்கு வந்து நிறைய சாமானம், டஸ்டிங், க்ளீனிங், அது இது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து ஒரு 10 minutesக்குள்ளே முடிச்சுடணும். அப்புறம் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆன் ஹெல்த்தி ஃபுட். ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கலாம். ஹெல்த்தியாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இந்த மினிமலிசம் ஃபாலோ பண்ணால் நமக்கு வீடே கிளட்டர் ஃப்ரீயாக காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பாக்கி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பண்ணுறதுக்கு, ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இன்க்ளினேஷனும் இருக்கும், டைமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹாபீஸு, எக்ஸசைசிங், அப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அண்டு நம்ம டைம் வந்து நம்மளோட கண்ட்ரோல்லையும் இருக்கும். ஸோ இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஹை செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே கிடைக்கும் மினிமலிசம் ஃபாலோ பண்ணால். அண்டு இதெல்லாம் வந்து கிராஃப்ட் பண்ணதுக்கு வேண்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோலெல்லாம், இந்த பிஸ்தா ஷெல் கிராஃப்டெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலர். ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில், அதை பார்த்து நிறைய பண்ணலாம். ஸோ ஹெல்த்தி லிவிங், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், மினிமலிசம், குட் ஹெல்த். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.